லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. கர்நாடகாவில் கபினி அணையை தொடர்ந்து கிருஷ்ணராஜசாகர் அணையும் முழு கொள்ளளவை எட்டியது. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை நீடிப்பதால் அணைக்கு வரும் உபரிநீர் 75,000 கன அடி நீர் தமிழகத்திற்கு வெளியேற்றம். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 89.31 அடியாக அதிகரிப்பு. அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 33,040 கன அடியாக குறைந்தது. டெல்லி வந்துள்ள பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் லாமி பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. இருதரப்பு தொழில்நுட்ப பாதுகாப்பு, தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து இருவரும் முக்கிய ஆலோசனை. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் கட்டிட விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டு அரசிதழில் வெளியீடு. கட்டிடம் கட்ட அனுமதி கோரும் நபர் தவறான தகவல்களை அளித்தால் கிரிமினல் நடவடிக்கையுடன் அனுமதி ரத்து செய்யப்படும் என அறிவிப்பு. அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி செல்லும் மாணவர்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்திற்கு 401 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. 3,28,000 மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என தமிழ்நாடு அரசு தகவல். கனிம வளங்களுக்கு வரி விதிக்கும் அதிகாரம் மாநில அரசுகளுக்கும் உள்ளது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. மாநிலங்களில் உள்ள கனிம வளத்துக்காக மத்திய அரசிடம் இருந்து பெறும் ராயல்டியை வரியாக கருத முடியாது எனவும் உத்தரவு. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து தென்காசி தொகுதி பொறுப்பாளர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் முக்கிய நிர்வாகிகள் முன்னிலையில் ஆலோசனை நடத்தினார். தனியார் பொறியியல் கல்லூரிகளில் அங்கீகாரம் பெறுவதற்காக ஒரே பேராசிரியர்கள் பல இடங்களில் பணிபுரிவதாக பதிவு செய்த விவகாரம். பேராசிரியர்கள் பதிவு முறைகேடு தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகத்திடம் ஆளுநர் அறிக்கை கேட்பு. கர்நாடக சட்டசபை மற்றும் மேல் சபையில் பாரதிய ஜனதா மற்றும் மதசார்பற்ற ஜனதா தள உறுப்பினர்கள் இரவில் அங்கேயே சாப்பிட்டு உறங்கி உள்ளிருப்பு போராட்டம். மைசூரு நகர வளர்ச்சி ஆணையத்தில் மனைகள் ஒதுக்கீட்டில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடு குறித்து விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு. மகாராஷ்டிராவில் பருவமழை தீவிரம். கனமழையால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு. மும்பை, புனே உள்ளிட்ட நகரங்களில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மும்பை மாநகரின் முக்கிய நீராதாரமாக விளங்கும் 7 ஏரிகளில் ஒன்றான விகார் ஏரி நிரம்பியது. தொடர் மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்து ஏரியில் இருந்து தண்ணீர் வழிந்து ஓடுகிறது. மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் கனமழையால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு. வெள்ளம் சூழ்ந்த குடியிருப்பு பகுதிகளில் சிக்கிக் கொண்டவர்களை மீட்க ரப்பர் படகுகளுடன் தயார் நிலையில் மீட்புக் குழு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 51,440 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 3,000 ரூபாய் குறைந்து 89,000 ரூபாய்க்கு விற்பனை. ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. அமலாக்கத்துறை தரப்பில் கால அவகாசம் கோரப்பட்டதை ஏற்று உச்சநீதிமன்றம் உத்தரவு. நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக கூறி தமிழக மக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தீங்கு விளைவிப்பதாக மத்திய அமைச்சர் எல். முருகன் கண்டனம். முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டத்தை முதலமைச்சர் புறக்கணிப்பது தமிழக மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதி எனவும் கருத்து. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக்கினுடைய கூட்டத்தை புறக்கணிப்பேன் என்று சொல்லியிருப்பது ஜனநாயகத்திற்கு விரோதமான செயலாகும். மத்திய அரசின் திட்டங்களையும் கூட்டங்களையும் புறக்கணிக்கும் முதலமைச்சர்களை மக்கள் புறக்கணிப்பார்கள் என தமிழிசை பேட்டி. தேர்தல் வெற்றிக்கும் பட்ஜெட் அறிவிப்புகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் விளக்கம். நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போய் முதலமைச்சர் சென்று உரிமையோடு இதுல எங்களுக்கு பங்கு இருக்கு, புறக்கணிக்காதீர்கள் என்று நான் தமிழக முதலமைச்சரை மறுபடியும் கேட்டுக்கொள்கிறேன். புறக்கணிக்கப்பட்ட முதலமைச்சர்கள் எல்லாம் மக்களால் புறக்கணிக்கப்பட்டார்கள். அதுக்கு தெலுங்கானா ஒரு உதாரணம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். துப்பாக்கிச் சுடும் வீரர் அபினவ் பிந்த்ராவுக்கு சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் உயரிய விருது அறிவிப்பு. ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை சேர்ப்பதாக பிரதமர் மோடி வாழ்த்து. பாரிஸ் ஒலிம்பிக்கில் டேபிள் டென்னிஸ் போட்டிகள் நாளை மறுநாள் தொடக்கம். தொடக்க ஆட்டங்களில் இந்தியாவின் நட்சத்திர வீரர் சரத்கமல், வீராங்கனை மாணிகா பத்ராவும் பங்கேற்பு.
33வது பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் வில்வித்தை தனிநபர் தகுதிச் சுற்றுப் போட்டிகள் இன்று தொடக்கம். இந்தியா சார்பில் 3 ஆண்கள் 3 பெண்கள் வில்வித்தை போட்டியில் பங்கேற்பு. தோல்வி பயத்தால் அமெரிக்க அதிபர் தேர்தலில் இருந்து ஜோ பைடன் விலகியதாக டொனால்டு டிரம்ப் விமர்சனம். அமெரிக்காவிற்குள் 2 கோடி பேரை சட்டவிரோதமாக நுழையவிட்டதாக கமலா ஹாரிஸ் மீதும் குற்றச்சாட்டு. பள்ளி மாணவ மாணவியருடன் கலந்துரையாடிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. டெல்லியில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கு வந்த திரௌபதி முர்மு ஆசிரியராக மாறி கலந்துரையாடினார். முறைகேடு மோசடிகளை தடுக்க புதிய தொழில்நுட்பத்துடன் தேர்வு முறையை சீரமைக்க யுபிஎஸ்சி திட்டம். விண்ணப்பதாரர்களின் கைரேகை மற்றும் முக அடையாளங்களை உறுதி செய்யும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடிவு. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.